இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய யூனிட் எக்ஸசைஸ் 1 பார்க்குறோம். இதில் இருக்க ப்ராப்ளம் 1 பை 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம், இஃப் த ஆர்டர்ட் பர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர்டர்ட் பார்ட் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y அண்ட் -2, 5 ஆர் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் பேரும் கொடுத்துருக்க இன்னொரு எலமெண்ட்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ நம்ம ஈக்குவல் பண்ணி அந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வெரி சிம்பிள். எப்படி ஈக்குவல் பண்ணுறோன்னு பாருங்கள். சொல்யூஷன், இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஆர்டர் பேரில் இருக்கக்கூடியது, இங்கே ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y இருக்குது. இதுதான் இந்த ஆர்டர் பேர். இந்த பேர் வந்து எதுக்கு ஈக்குவல் கொடுத்துருக்காங்கன்னா -2, 5க்கு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஈக்குவல் பண்ணுவோமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு -2, இங்கே ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 5. இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 ஆயிரும். இங்கே ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கிறத நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் 2 வேணும், ஆட் பண்ணும்போது எனக்கு -3 வரணும். அப்போ எந்த 2 நம்பர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 2, எந்த 2 நம்பர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது 3, அதுவும் -3 வருதுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், 2 × 1 2 2 + 1 3. ஸோ வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பரில் கண்டிப்பாக மைனஸ் போட்டு தான் ஆகணும். அப்படின்னா தான், அப்படி மைனஸ் போட்டோன்னா நமக்கு 3 வராது. அப்போ இங்கேயும் மைனஸ் போட்டோன்னா சேம் சைன், ஸோ வி கேன் ஆட். ஓகே, ஸோ -2 -1 மீன்ஸ் -3. அதேமாதிரி மல்டிப்ளை பண்ணும்போதும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ இங்கே கிடச்சிருக்கிறது எக்ஸ் -2 எக்ஸ் -1. அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் -5 வரணும், ஆட் பண்ணால் 4 வரணும். பண்ணலாமா? எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். 5 × 1 5. ஓகேவா? இந்த 5லேருந்து 1 பேஜ்னா 4. அப்போ ஸ்மாலில் தான் மைனஸ் இருக்கணும். அப்படின்னா தான் +4 வரும். ஸோ 5லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணுறோன்னா 4. 5 × 1 5. ஏற்கனவே மேலே மைனஸ் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ அந்த 2 வேல்யூ எது? y + 5 y -1. இப்போ இதையுமே வந்து 0க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது x = 2 x = 1. இங்கே y = -5 y = 1. ஸோ இதான் எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எப்படி கண்டுபிடிச்சோன்னு தெரியுதா? சிம்பிளாக தானே இருக்குது. ஓகே, இப்போ இதே மாதிரி செகண்ட் சம் பாருங்கள். இதில் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A × A ஹேஸ் 9 எலமெண்ட்ஸ். ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A × Aல டோட்டலாக 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. அமாங் பீச் அதில் -1, 0 அண்ட் 0, 1 அப்படின்னு சொல்லி 2 எலமெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஆர் ஃபவுண்ட், 2 இதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபைண்ட் த செட் ஏ. ஸோ ஏ செட்டை கண்டுபிடிங்க. அண்ட் த ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் A × Aவும் கண்டுபிடிங்க. அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய ரிமைனிங் எலமெண்ட்ஸையும் கண்டுபிடிங்க. டோட்டலாக 9 எலமெண்ட்ஸில் 2 எலமெண்ட்ஸை ஃபவுண்ட் பண்ணியாச்சு. மற்ற எலமெண்ட்ஸையும் கண்டுபிடிங்க. அந்த ஏங்கிற செட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு வெரி சிம்பிள் தான். டோட்டலாக இப்போ இந்த ஏங்கிறது வந்து 9 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, அப்போது அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 3s are 9. ஸோ ஒன்லி 3 வேல்யூஸாவது இருக்கணும் உள்ள. அப்போது எக்ஸாம்பிளுக்கு நமக்கு 2 எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன வேல்யூஸ் இருக்குது பாருங்கள். 3 வேல்யூஸ் இருக்குது. -1 0 1. இப்போ இதுதான் அந்த ஏல இருக்கக்கூடிய 3 எலமெண்ட்ஸ். அப்போ இன்னொரு ஏ எழுதும்போது அதே தான் வரும். -1 0 1. ஸோ இதுதான் அந்த செட்டு ஏ. இது வந்து நம்ம கொஷினில் இருந்தே எழுதியாச்சு. -1 0 1. ஏன்னா இப்போ A × A 9 எலமெண்ட்ஸாக இருக்குன்னா ஏல கண்டிப்பாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கணும்? 3ஆவது இருந்திருக்கணும். 3 இருந்தால் தான் 3 × 3 9 வரும். அப்போ அந்த 3 எலமெண்ட்ஸ் எதெல்லாம் இருக்கலாம்னா -1 இருக்கலாம், 0 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஏன்னா இதுதான் அந்த A × Aல இருக்குது இந்த வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸை வச்சு நம்ம இப்போ ஏ செட்டு கிடச்சிட்டதுனால இதை வச்சு நம்ம A × A எழுத போகிறோம். ஸோ ஆல்ரெடி தெரியும் எப்படி A × A எழுதணும்னு. ஃபஸ்ட்டு வேல்யூ இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் சேர்த்து எழுதுவோம். ஓகேவா? ஸோ -1, -1 -1 -0 -1, +1. அடுத்தது 0, -1 0, 0 0, 1. நெக்ஸ்ட் 1, -1 1, 0 1, 1. இதுதான் அந்த 9 எலமெண்ட்ஸ். ஓகேவா?
இதில் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த 2 எலமெண்ட்ஸ் ஆல்ரெடி இதில் இருக்கும் பாருங்கள். -1,0 0,1 இது ரெண்டுமே நமக்கு கொடுத்துட்டாங்க. மீதி எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இதுதான் செகண்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸி. கிவன் தட் f of x equal to root of x minus 1 x greater than or equal to 1 4 x less than 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. f of x அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, அதாவது 1 உண்டு. 1லேருந்து அது பெரிய நம்பர் 1 2 3 4 எது வந்தாலும் எந்த f of xோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். இதே அந்த எக்ஸ் வந்து லெஸ் தென் 1 ஒன்றை விட சின்னதாக இருக்குது, அதாவது 0 1 2 அந்த மாதிரி 1 விட சின்னதுங்கும் போது 0 -1 -2 -3 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அதனுடைய வேல்யூ f of xக்கு 4ன்னு இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு ஒரு 3 டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் டிவிஷன் பாருங்கள். f of 0, அப்போ இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக 0, அப்போ 0 அப்படிங்கிறது எக்ஸ் லெஸ் தென் 1 இருக்கிற பட்சத்தில் ஸோ டைரெக்டாக 4 நம்ம எழுதிடலாம். பிகாஸ் எக்ஸ் லெஸ் தென் 1, x is equal to 0ங்கிறது எக்ஸ் லெஸ் தென் 1 வேல்யூ 4. இப்போ அடுத்த சப்டிவிஷன் இதே மாதிரி f of 3 கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியுது இது வந்து 3ங்கிறது வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம என்ன f of 3 கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன வேல்யூ தான் எடுத்துக்கணும்? f of x equal to root of x minus 1 தான் எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே x greater than or equal to 1. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 போடணும். ஸோ 3 minus 1 means root 2 தான் ஆன்சர். ஓகே. ஸோ இதேமாதிரி தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? f of a plus 1 கேட்டிருக்காங்க. டேர்ம்ஸ் ஆஃப் ஏல ஏ வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அப்போ ஏ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஏக்கு 0 போட்டலாம், இல்லை அதோட பெரிய நம்பர் கூட வரலாம். அப்போ 0 போட்டோம்னாலும் f of 1 வருது. f of 1னா x ஈக்குவல் டு 1ங்கும் போது எப்படி பார்த்தாலும் இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இங்கே எடுக்க முடியும். ஸோ f of x ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 தான் எடுக்கணும். ஏன்னா இங்கே x கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அப்போ f of a plus 1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏலேயே கேட்டிருக்கிறதுனால நம்ம எக்ஸுக்கு பதிலாக a plus 1 போடணும். இது -1. ஸோ +1 -1 கேன்சல், ஆன்சர் ரூட் a. ஓகேவா? எப்படி செஞ்சுருக்கோன்னு தெரியுதா? இதுதான் தேர்ட் சம். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்கள். இதுவும் ஈஸியான சம் தான். எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். இல்லாட்டி a is equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 10 11 12 13 14 15 16 17 வரை கொடுத்துருக்காங்க. அண்ட் இல்லாட்டி எஃப்ங்கிற ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா a tends to n be defined by f of n is equal to the highest prime factor of n in a. ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் இதுதோ அதுதான் f of xன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம வந்து ஹையஸ்ட் ஃபேக்டர் கண்டுபிடிச்சி எழுதணுன்னா தான் நம்மளுக்கு f of x கிடைக்கும். சாரி, f of n. ஓகேவா? ஸோ ரைட் f as a set. அப்போ அந்த செட் எப்படி இருக்குங்கிறத எழுதிட்டு ஆர்டர் பேர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரைட் f as a set of ordered pairs and find the range of f. அந்த எஃபோட ரேஞ்சும் கேட்டிருக்காங்க, ஆர்டர் பேரும் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே ஈஸியாக செஞ்சிடலாம். என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு f of x எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அந்த எஃப்ஐ வந்து f of n வந்து நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னு பாருங்கள். f of nங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரைம் ஃபேக்டர்னு இதில் ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ f of 9னா இப்போ 9 அப்படிங்கும்போது ஹையஸ்ட் 9 ஃபேக்டர் என்ன வரும்? 3 3s are 9 3 1, அப்போ 3 தான். அதேமாதிரி f of 10க்கு 2 போட்டு பார்க்கலாமா? 5 2s are 10 5 1, ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் 5. f of 11க்கு 11 into 1ங்கிறதுனால அது 11 தான். f of 12க்கு கண்டுபிடிப்போம். 6 2s are 12 3 2s are 6 3 வரும். f of 13க்கு ஸோ அதுவும் வந்து 13 into 1 மட்டும்தான் ஃபேக்டர்ஸ். 14க்கு பார்க்கலாம். 7 2s are 14 7. அடுத்து 15 பொறுத்தவரை 3 டேபிள் 5 3s are 15 5 வரும். 16 எல்லாமே 2. அப்போ அதனுடைய ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டரே 2 தான். லாஸ்ட் f of 17
17 into 1 17 தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர் எடுத்தாச்சு. இதுலேருந்து நம்ம வந்து ஆர்டர் பேர் எழுத போகிறோம். வெரி சிம்பிள். இங்கே ஆர்டர் பேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேராக எழுதுறது அவ்வளோதான். அந்த எஃப் ஆஃப் எண்ணை வந்து பேராக எழுதுறது எப்படி எழுதுறோன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் 9ஆக இருந்துச்சுன்னா ப்ரைம் ஃபேக்டர் 3. அதே 10க்கு 5, 11க்கு 11, 12க்கு 3, 13க்கு 13, 14க்கு 7, 15க்கு 5, 16க்கு 2, 17க்கு 17. இதுதான் அந்த ஆர்டர் பேர் எழுதியாச்சு. இப்போ அடுத்தது நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ரேஞ்ச் ஆஃப் எஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சரை தான் செட்டாக எழுத போகிறோம். ரிப்பீட்டட் ஆன்சர் எழுத வேண்டாம். ஸோ எழுதும்போது 3 எழுதலாம், 5 எழுதலாம், 11 ஆல்ரெடி 3 இருக்கிறதுனால வேண்டாம், 13 உண்டு, 7 உண்டு, 5 ஆல்ரெடி எழுதியாச்சு, 2 உண்டு, 17 உண்டு. ஸோ இது வந்து சின்ன நம்பர்லேருந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். 2, 3, 5, 7, 11, 13, 17. இதுதான் அந்த ரேஞ்ச். ஓகேவா? எப்படி ஆர்டர் பேர் கண்டுபிடிச்சோம், எப்படி ரேஞ்ச் கண்டுபிடிச்சோன்னு தெரியுதா? அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஜஸ்ட் ஹையஸ்ட் ஃபேக்டருங்கும் போது நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஹையஸ்ட் நம்பரை எழுதிடுறோம். அதையே ப்ராக்கெட் போட்டு ஆர்டர் பேர் எழுதியாச்சு. அந்த கிடச்ச ஆன்சர் தான் நம்மளுக்கு ரேஞ்ச். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய 5th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு √1 + √1 - √1 - x². இப்போ டொமைன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொன்னால் என்ன அர்த்தம்னா, எக்ஸ் எங்கே இருக்குதோ அதனுடைய வேல்யூவை நம்ம வந்து வச்சு தான் டொமைன் கண்டுபிடிக்க முடியும். இங்கே எக்ஸுங்கிறது எதில் இருக்குது? √1 - x² மட்டும்தான் இந்த எக்ஸுங்கிற வேல்யூ வருது. இது இந்த 1 அப்படிங்கிறதுலாம் நம்பராக தான் இருக்குது. இந்த எக்ஸை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து டொமைன் கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு ரூட் வேல்யூவாக கிடைக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இது வந்து எப்படி இருக்கணும், ஒரு ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கணும்னா ≥ 0வாக இருக்கணும். 0வாக இருக்கலாம். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் 0வாவோ இல்லை அதை விட பெரிய நம்பராகவோ இருக்கலாமே தவிர நெகட்டிவ் நம்பராகவோ இல்லை அதை விட சின்ன நம்பராகவோ இருக்க முடியாது. அதனால தான் நான் இப்படி எழுதியிருக்கேன் ≥ 0. ஸோ இப்போ இதை அடுத்து என்ன எழுதலாம்னா, இந்த 1 - x² ≥ 0ன்னு எழுதுகிறேன். அப்போ 1 ≥ -x², இங்கே இருக்க 1 இங்கே வரும்போது -1ஆக வருது. இப்போ இந்த ரெண்டு மைனஸை எடுத்துகிட்டு ப்ளஸ் வேல்யூவாக மாற்றினோம்னா <1ன்னு வந்துடும். ஸோ அப்போ x² < 1. ஓகேவா? அப்போ எக்ஸுங்கிறது < இங்கே வரும்போது √1. ஓகேவா? அப்போது √1 அப்படிங்கும்போது என்ன வரும்னா x என்னது +or -1. அப்போ எக்ஸ் வந்து -1 < x < 1 இந்த வேல்யூ தான் வரும் எக்ஸுக்கு. அதாவது -1 0 1 இந்த வேல்யூவை நீங்கள் எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது மட்டும்தான் டொமைன் கிடைக்கும். வேறு ஏதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ் போட்டாலும் சரி, இல்லை இது தவிர்த்துட்டு வேறு நெகட்டிவ் நம்பர்ஸ் நீங்கள் எதை சப்ஸ்டியூட் பண்ணாலும் என்ன வராது, டொமைன் கிடைக்காது. டொமைன் மீன்ஸ் ஒரு வேல்யூவாக கிடைக்கணும் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம வேல்யூவாக எடுக்க முடியாது. ஸோ டொமைன் கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், 2ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த ரூட் வேல்யூக்கு 2 எடுக்கிறேன். என்ன வரும்? √3. இந்த -3ங்கிறது வந்து அப் டு 10th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை இதுக்கு வேல்யூவே கிடையாது. ஆக்சுவலாக மைனஸ் வேல்யூக்கு ஐ வேல்யூ போட்டு நீங்கள் 11th 12th ஹையர் ஸ்டடீஸில் பண்ணுவீங்க. பட் இங்கே வந்து -3ங்கிறது வேல்யூவே கிடையாது. இப்படி ஒரு டொமைனே கிடையாது. அதனால நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இதே மாதிரி -2 வேறு எந்த நம்பர் போட்டாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நம்பரோடு தான் வரும். அப்போது ஒரு ஃபுல் நம்பராக ஆன்சராக கிடைக்கணுன்னா எக்ஸுக்கு பிறகு எது போட முடியும்? -1 0 1. அதாவது -1 < x < 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் த டொமைன்ஸ். த டொமைன்ஸ் ஆர் -1 0 1. அவ்வளோதான். இதுதான் இந்த சம். ஈஸியாக இருக்குதா? ஸோ இதை கொஞ்சம் புரிஞ்சு எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ் வேல்யூவை எடுக்கணும். அது வந்து நம்மளுக்கு 0 அல்லது அதை விட பெருசாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ 1 - x² > 0. இங்கே இருக்க மைனஸ் இங்கே போகுது. ஸோ ரெண்டு பக்கம் இருக்க மைனஸை நம்ம எடுக்கும்போது சைன் மாறுது. ஓகேவா?
ஸோ ரூட் எடுக்கும்போது ரூட் 1 மீன்ஸ் ரூட் ஒட்டோட வேல்யூ ப்ளஸ் ஆர் -1. அப்போ -1 to +1 தான் எக்ஸ் வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கணும். அப் டு -1 to +1 அப்படிங்கும்போது -1 0 1 இது நம்மளுக்கு தெரிஞ்சது. தெரியாத நிறையா வேல்யூஸ் இதுக்கு இடையில இருக்க தான் செய்யுது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.